ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 29/6/2024 இன்றைக்கி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்கள் உடல் உட்பட நீங்கள் இந்த கண்களால் பார்க்கக்கூடிய அனைத்தும் அழிய போகுது. ஸோ அதனால் அழியறதுக்கு முன்னாடியே மறக்கிறது தானே புத்திசாலித்தனம். அதன் மீது உள்ள பற்றை எடுக்கிறது தானே புத்திசாலித்தனம். ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு ஆத்மா அமைதியான இனிமையான வீட்டுக்கு போக போகுது. இங்கே வந்தோம், நடித்தோம், அவ்வளோதான். ஸோ மறுபடியும் வந்து நடிக்க தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி சுகம் நிரம்பிய சொர்க்கத்தின் பாகத்தை நடிக்க போகிறோம். அப்படிங்கிற சந்தோஷத்தோடு இந்த உடலை விட்டு உயிர் பிரியணும். அதனால் இந்த உலகத்தை விட்டு பிரியுமே அப்படின்ற துக்கம் வந்துடக்கூடாது. அதுக்காக தான் இந்த பழைய உலகத்தை பாபா மறக்க சொல்கிறார். அதனால்தான் அழியக்கூடிய உடம்பை பார்க்காதீங்கன்றார். ஏன்னா அழியக்கூடியதை பார்த்தால், அதன் மீது பற்று வந்தால், அழியும் போது நீங்கள் தான் துடிக்க போகிறீங்க. பாபாவுடைய செய்தியை எந்த வார்த்தை கொண்டு நாம் மற்றவருக்கு புரிய வைக்கலாம்? பாபா சொல்கிறாரு, எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்கறதுக்கு எல்லையற்ற அப்பா வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை, இந்த பிறவிக்கான ஆஸ்தியை உங்கள் அப்பா கிட்டேருந்து அடைஞ்சிருப்பீங்க. அதுலேயுமே வித்தியாசம் இருக்குது. நிறைய பேர் ஏழை வீட்டில் பிறந்திருப்பாங்க. ஆனால் ஜென்ம ஜென்மத்திற்குமான ஆஸ்தியை கொடுப்பதற்காக எல்லையற்ற தந்தையே வந்திருக்கிறாருன்னு சொல்லுங்கள். எல்லைக்குட்பட்ட ஆஸ்தியெல்லாம் இப்போ முடிவுக்கு வந்துடுச்சு. இல்லை, எல்லாம் ஏன் எங்கே பார்த்தாலும் நம்பிக்கை துரோகம் நடக்குது, சொத்து பிரச்சனை நடக்குது, சொத்து அபகரிப்பு நடக்குதுன்னா முடிஞ்சு போச்சு, ஆஸ்தி முடிஞ்சிச்சு. அதான் அதோடைய அர்த்தம். அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சிக்காமல் அன்னைக்கு ராஜாக்கள் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, இன்றைக்கி கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ பக்தி முடிவுக்கு வந்துடுச்சு. ஏன்னா நீங்கள் பக்தி பண்ணாலும் இருந்தால் தான் கிடைக்கும் உங்கள் புண்ணிய கணக்கில். புண்ணிய கணக்கே இல்லைன்னா நீங்கள் என்ன பக்தி செஞ்சாலும் கிடைக்காது. ராவண ராஜ்யம் இப்போ முடியுது. ராவண ராஜ்யத்திலிருந்து, ராவணனுடைய 5 விகார ஜெயிலிருந்து விடுவிக்கிறதுக்குத்தான் பாபா வந்திருக்கிறார். இது மிகவும் மங்களகரமான சங்கமயுகம், மிக உயர்ந்த சங்கமயுகம். எதனால் அப்படி சொல்கிறாரு? இப்போ பண்ணுற முயற்சியின் மூலமாகத்தான் நாம் சொர்க்கத்தை அடையிறோம், தேவதை ஆகிறோம். அதனால் நல்ல முயற்சி பண்ணி தெய்வீக குணங்கள் நிரம்பியவர்களாக இப்போவே மாறுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். இது மிக உயர்ந்த சங்கமயுகம். அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக்கக்கூடிய அதிர்ஷ்ட யுகம்னே சொல்லலாம் இது. ஆனாலும் இந்த அதிர்ஷ்டமான யுகத்தை புரிஞ்சிக்கிற அதிர்ஷ்டம் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. புரிஞ்சிக்கிட்டால் போதுமா? அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக்கணும்ல, சேமிக்கணும்ல. அதுக்கு உங்களுடைய நிலையை உயர்த்தி கொள்ளுங்கள் பாபா நினைவில் இருந்து. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? கலப்படமற்ற நினைவில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க இல்லையா? ஒரு பாபாவுடைய நினைவில் மட்டும்தான் உட்காந்துட்ருக்கிறீங்க. 2 விதமான நினைவு சொல்லலாம். கலப்படமற்ற நினைவு, கலப்படமான நினைவு. பிள்ளையாருக்கு விளக்கு ஏற்றிட்டு இருக்கும்போதே முருகனுக்கு போய் விளக்கேற்றணும்னு நினைப்பாங்க. முருகனுக்கு விளக்கேற்றும் போதே சிவனுக்கு விளக்கேற்றணும்னு நினைப்பாங்க. சிவனுக்கு விளக்கேற்றும் போதே சனீஸ்வரனுக்கு விளக்கேற்றணும்னு நினைப்பாங்க. அதுதான் கலப்படமான பக்தி, கலப்படமான நினைவு. ஒரே ஒருவரை நினைவு செய்வது தான் சரியான நினைவு. அது துவாபரகத்தின் ஆரம்பத்தில், பக்தி மார்க்கத்தின் ஆரம்பத்தில் இருந்துச்சு. ஸோ அப்போ எல்லோரும் சிவனை மட்டுமே பூஜை பண்ணாங்க. அவர் மட்டுமே கடவுள். அவர்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்.
நமக்கு அப்பாவாகவும் ஆசிரியராகவும் இருக்கிறவர் அவர் தான். உலகத்திலே உயர்ந்தவர், உலகமே பூஜித்தவர் என்னோட அப்பா. அது மட்டும் இல்லை, எனக்கு பாடத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியராக, நல்லொழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியராகவும் இருக்கிறார். என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? மனிதனிலிருந்து தேவதை ஆகிறதுக்கு தேவையான குணங்களை சொல்லிக் கொடுக்கிறார். நாம் தேவதையில் இருந்து இப்போ தேவதை ஆக்குறார் இல்லையா, மீண்டும் அனைத்தையும் இழந்த மனிதனாக மாறுவதற்கு 84 பிறவிகள் ஆகுது. என்ன அர்த்தம்? 84 பிறவிக்கு தாக்கு பிடிக்கிற அளவுக்கு நமக்கு செல்வத்தை நிரப்புறார். ஆனால் அனைத்தையும் இழந்த நாம் மீண்டும் அனைத்தையும் அடையிறதுக்கு ஒரு வினாடி தான் ஆகுதுன்றார், மனிதன்லேருந்து தேவதை ஆகிறதுக்கு. அந்த ஒரு தந்தையுடைய நினைவில் தான் உட்காந்துட்டு இருக்கிறோன்னு நமக்கு தெரியுது. இப்போ அவர் நமக்கு டீச்சராகவும் சத்குருவாகவும் இருக்கிறார். அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய யோகமே அந்த ஒருவரின் நினைவில் இருக்கிறது மட்டும்தான். ஒருவரை தான் நினைக்கிறோம், ஆனால் ஒருவரை பல உறவுகளில் நினைக்கிறோம். அப்பாவாக, ஆசிரியராக, சத்குருவாக, அம்மாவாக, கணவனாக, நண்பனாக, எல்லா உறவுலையும் அந்த ஒருவரையே நினைக்கிறோம். அவரே சொல்கிறார், ஆத்மாக்களே, குழந்தைகளே, வீட்டுக்கு போகணும். நீ உடம்பு கிடையாது, வெறும் ஆத்மா. நீ வீட்டுக்கு போகணும். உடம்பு இருக்கிறத மறந்துடு, உடல் சார்ந்த உறவுகளை மறந்துடு. ஏன்னா வீட்டுக்கு போகணும், ஆனந்தமாக போகணும். ஐயோ அப்படின்னு ஸ்லைட்டாக கூட ஜெர்க் ஆகக்கூடாது, சல்லுன்னு மார்க் இறங்கும். இப்போ என்ன ஆனாலும் அதுதான், எதுவும் புதியதல்ல, அதான் நான் பார்த்துருக்கிறேன் தான் தெரியுமே, ஏற்கனவே தெரியுமே. எது நடந்தாலும் அதெல்லாம் நடக்குன்னு எனக்கு தெரியும், அதனால் அமைதியாக இருக்கிறோம். என்ன தெரியும்? உலகம் அழிய போகிறதா? பழைய உலகம் புது உலகமாக மாறுறது தெரியும். இந்த உடலை விட்டு புத்தம்புது உடலை நான் எடுக்க போகிறேன்னு தெரியும். அதனால் நான் இங்கே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்காக தான் உலகம் மாறிட்டு இருக்குது அப்படின்னு ஆனந்தத்தை கொடுக்கும். மனிதர்கள் இந்த பழைய உலகத்தை அழிக்கிறதுக்காகத்தான் ஆயுதங்களை விதவிதமாக உருவாக்குறாங்க. அது பத்தாதுன்னு இயற்கை சீற்றமும் சேர்ந்து உலக அழிவுக்கு உதவி செய்யும். மொத்தத்தில் உலக அழிவு உறுதி, நடந்தே தீரும். ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிற சங்கம யுகத்தில் வந்திருக்கிறீங்க. அதனால்தான் இது மிக மங்களகரமான யுகம்னு சொல்கிறது. அனைத்தையும் எல்லோரும் இழந்துட்டு இருக்கிற நேரம், அனைத்தையும் அடைவதற்கான முயற்சியில் நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ நாம் வீட்டுக்கு போகணும். அதனால தான் பாபா சொல்கிறார், இந்த பழைய உலகத்தை விட்டாதான புது உலகத்துக்கு போக முடியும். பழைய உடலை விட்டாதான ஆத்மாவின் உலகத்துக்கு நீ போக முடியும். அதனால தான் ரெண்டுத்தையும் சந்நியாசம் பண்ண சொல்கிறார். இந்த உலகத்தில் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற அத்தனையும் அழிய போகுது, உங்கள் உடம்பு உட்பட. ஏன் அதை பார்க்குறீங்க? ஒளியாகவே உணருங்கள், ஒளியை மட்டுமே பாருங்கள். அப்போவே நீங்கள் சாட்சியாக தான் இருப்பீங்க. ஏன்னா உங்கள் உடம்பும் அழியத்தான் போகுது. அழிவற்ற ஆத்மாக்கள் இப்போ வீட்டுக்கு போக வேண்டிய நிலை வந்துடுச்சு. சேஃப்டியாக அதுக்கு நாங்கள் இடம் இருக்குது. ஆனால் மனிதர்கள் இங்கே பிளாட் வாங்குறத பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. எப்படி தான் விட்டுட்டு போவாங்களோ தெரில. அங்கங்கே பிளாட்டு வாங்கி வச்சுருந்தாங்கன்னா இறந்த பிறகும் அந்தந்த பிளாட்டை சுற்றி இங்கேயே பேயா அலைஞ்சிட்டு இருக்க வேண்டியதுதான். அதில் அந்த பிளாட்டை வேறு ஒருத்தன் ஆக்கிரமிச்சிட்டானா இவனே அனுபவிக்க முடியாது. அங்கே சுற்றிக்கிட்டு அவனுக்கு டார்ச்சர் கொடுத்துட்டு இருப்போம்.
பரந்தாம வீட்டுக்கு போகாமல் யாராலையும் புது உலகத்துக்கு போகவே முடியாது. அந்த புத்தம்புது உலகத்துக்கு போகிறதுக்காகத்தான் புத்தம்புது மனிதர்கள் ஆகிறதுக்கு நாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். தேவதைகள், தெய்வீக குணம் நிரம்பி அவரை ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஏன்னா இருக்கிறதுலே மிக உத்தமமானவர்கள் அந்த தேவதைகள் தான். ஆத்மாவை தவிர வேறு எங்கேயும் கண்ணோ கவனமோ போகாது. அதுதான் மிக உயர்ந்த நிலை. அனைவரிலும் உயர்ந்தவர் இந்த நிராகார தந்தை. மனித உலகத்தில் உயர்ந்தவர்கள் தேவதைகள். அவங்களும் நம்மளை மாதிரி மனிதர்கள் தான், ஆனால் தெய்வீக குணங்கள் நிரம்பியவர்களாக இருக்கிறாங்க. சத்தியுகத்தில் இருக்கிற வரைக்கும், திரேதாயுகத்தில் இருக்கிற வரைக்கும். எப்போ துவாபர யுகத்தில் அடி எடுத்து வைக்கிறாங்களோ அப்போ அவங்களுக்குள்ள அசுர குணங்கள் நிரம்ப ஆரம்பிக்குது. இப்போ அசுர குணங்கள் மட்டுமே இருக்குது. அதை நீக்கி தெய்வீக குணங்களை தாரணை பண்ணணும். ஏன்னா நம்ம போக போகிறது தெய்வீக பொன்னுலகத்துக்கு போகிறோம். யார்? குழந்தைங்களை தவிர வேறு யார் போக முடியும்? அதற்குத்தான் பாபா குழந்தைகளாகிய நம்ம பாபா குழந்தையாகி அவர் கொடுக்குற ஞானத்தை படித்து மற்றவர்களுக்கும் சொல்லி கொடுக்குறோம். எல்லோருக்கும் அப்பாவுடைய செய்தி, அப்பா வந்துட்டார் எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லணும். அவ்வளோதான். அதுக்கு அப்பாவை நினைவு செய்யுங்க. எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி எல்லாம் முடிய போகுது, மண்ணோட மண்ணாக போகுது. எல்லா மனிதர்களும் இந்த 5 விகார ராவணனுடைய சிறையில் இருக்கிறாங்க. துக்கம் மேலே துக்கத்தை தானும் எடுத்து மற்றவர்களுக்கும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன கிடைக்குது? காஞ்ச ரொட்டி தான் கிடைக்குது இந்த உலகத்தில். அதுக்கே இவ்வளோ துக்கம். ஜெயிலுக்குள்ளே இருந்து சண்டை போடுற மாதிரி சொல்லுவாங்களே, ஜெயிலே கொலையெல்லாம் நடக்குதுன்ட்டு. அந்த மாதிரி ஆல்ரெடி ஜெயிலில் தான் இருக்கிறோன்னு கூட தெரியாமல் இருக்கிறாங்க. பாபா வந்து இந்த ராவணன் ஜெயிலில் இருந்து நம்ம எல்லோரையும் விடுவிச்சு நிரந்தரமாக சந்தோஷமானவர்களாக மாற்றுறார். அப்பாவை தவிர மனிதர்களை யாரும் தேவதைகளாக ஆக்கவே முடியாது. நாம் மனிதர்களிருந்து தேவதை ஆகிறதுக்குத்தான் இங்கே வந்திருக்கிறோம். பாபா முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ இரும்பு யுகமாக இருக்குது. அதனால தான் இத்தனை மதங்கள். அப்போ தானே ஒன்றோட ஒன்று அடிச்சிக்க முடியும். மதங்கள்னால் என்ன? ஒன்று வழிகள், ஒவ்வொரு வழிகள். இப்போ வெவ்வேறு வழிகள் இருந்தால் அடிச்சிக்க தான் செய்வாங்க. பாபா இங்கே உட்காந்து குழந்தைகளுக்கு படைப்பவருடைய அறிமுகத்தையும் படைப்புடைய அறிமுகத்தையும் கொடுக்கிறார். இதுவரைக்கும் அவர் நமக்கு அப்பான்னு தெரியாது. அதனால் கடவுளே, பரமாத்மாவே இப்படி தான் கூப்பிட்டு இருந்தோம். இப்போ தான் தெரியுது நாம் அவரோட குழந்தை. அவர் கொடுத்த ஞானத்தை தான், அவர் கொடுத்த ஞானம்தான் 5000 வருஷத்துக்கு நமக்கு சாப்பாடு போடுது. துக்கத்திலிருந்து, துக்க உலகத்திலேருந்து நம்ம அழைச்சிட்டு போன சத்குரு அவர் தான் அப்படின்னு இப்போ தான் தெரிஞ்சுக்கிறோம். அவரை மரணமற்றவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நாம் ஆத்மாக்கள், ஜீவாத்மாக்கள் நாம் சொல்லலாம். மனிதர்கள்னாலே ஆத்மாவும் உடலும் இணைந்து இருப்பவர்கள்னு அர்த்தம். இப்போ அழிவற்ற மூர்த்தியாகிய
அந்த சிவத்தந்தை இந்த பிரம்மா உடலின் புரோமத்திங்கிற சிம்மாசனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். நம்மை மாதிரி தாயின் கர்ப்பத்தின் மூலமாக அவர் ஒருபொழுதும் பிறப்பது கிடையாது. அதனால் அந்த அழிவற்ற மூர்த்தி தந்தை குழந்தைங்களுக்கு சொல்கிறாரு, எனக்கென்று தனியாக ரதம் கிடையாது, அதாவது உடல் கிடையாது. அப்படி இருக்கும்போது அழுக்காக இருக்கிற குழந்தைகளாகிய உங்களை நான் எப்படி தூய்மைப்படுத்துவேன்? அதற்கான ஞானத்தை உடல் இல்லாமல் நான் எப்படி கொடுக்க முடியும்? அதனால் குழந்தைகளை, எனக்கும் ஒரு உடல் தேவைப்படுது. அழிவற்ற மூர்த்தி இறைவனுக்கே ஒரு ரதம் தேவைப்படுது, ஒரு சிம்மாசனம் தேவைப்படுது. மனிதர்களாகிய உங்களுக்கு அழிவற்ற சிம்மாசனம் இருக்குது. ஆனால் பாபாவுக்கு இல்லை. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் சிம்மாசனம் தேவை, உடல் தேவை. அழிவற்ற மூர்த்தி இந்த பிரம்மாவின் உடலின் சிம்மாசனத்தில் புருவ மத்தியில் உட்கார்ந்து சொல்கிறார், நான் உங்கள் எல்லாருடைய அப்பா, என்னைத்தான் மகாகாலன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் மறுஜன்மம் எடுப்பதே கிடையாது. ஆத்மாக்களாகிய நீங்கள் தான் மறுஜன்மம் எடுக்கிறீங்க. நான் கல்பத்தின் சங்கமத்தில் வர இந்த ஞானத்தை கொடுப்பதற்காக பக்தியை இரவுன்னும் ஞானத்தை பகல்னும் சொல்கிறோம். இதை நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரெண்டே விஷயந்தான், ஆல்ஃபா பீட்டா, அதாவது அப்பா மற்றும் நம்ம ராஜ்யம். பாபா நமக்கு அந்த சொர்க்க ராஜ்யத்தின் அதிகாரத்தை கொடுக்கிறார், எப்படி அடையணுங்கிற வழியை கொடுக்கிறார் இல்லையா? ஏன்னா இப்போ அதை ராவணன் அபகரிச்சிருக்கிறான். ஸோ ராவணன் கிட்டேருந்து அதை மீட்பது எப்படின்ற வழியைத்தான் கொடுக்கிறார். அதனால தான் இதை ஒரு பள்ளிக்கூடம் அப்படின்னு கூட சொல்லலாம். கடவுளே பேசுகிறார் இந்த பள்ளிக்கூடத்தில், தன்னை பற்றி அறிமுகத்தை கொடுக்கிறார். நான் நிராகாரராக இருக்கிறேன். கண்டிப்பாக அவருக்கும் ஒரு பாகம் இருக்கும் தானே. சும்மாவா கடவுளை நம்ம எல்லாம் வணங்குகிறோம்? இயேசுவை கிறிஸ்தவர்கள் வணங்குறாங்கன்னா அவர் ஒரு பாகம் எடுத்து நடிச்சதுனால தானே வணங்குறாங்க. அவர் கடவுளா இல்லையான்றது அடுத்தது. அப்போ ஒரிஜினல் கடவுளை சிவபெருமானை நாம் வணங்குறோன்னா அவருக்கு ஒரு பாகம் கண்டிப்பாக இருக்கும் தானே. அது கண்டிப்பாக எல்லோரையும் விட உயர்ந்ததாகத்தானே இருக்கும். ஸோ அந்த கடவுளைத்தான் எல்லோருமே நினைவு செய்கிறோம். பாபா சொல்கிறாரு, பக்தி மார்க்கத்தில் என்னை நினைக்காத மனிதன் ஒருவனும் கிடையாதுன்றார். எந்த ஜென்மத்திலையுமே அவரை நினைக்காதவர்கள் ஒருத்தர் கூட இருக்க முடியாது. அவங்க மனசார கடவுளே, விடுவிப்பவரே, என்னை இதிலிருந்து காப்பாற்றுங்க அப்பா அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஏன்னா எல்லா ஆத்மாவுக்கும் அவர் தானே அப்பா. அப்போ கண்டிப்பாக அவர் எல்லோருக்கும் அளவற்ற சந்தோஷத்தை தான் கொடுப்பார். ஸோ அதனால்தான் அந்த சந்தோஷத்தை கொடுத்தவரை நாம் நினைக்கிறோம் துக்கம் வரும்பொழுது, அவ்வளவும் கொடுத்தாரே அப்படின்ட்டு. மற்றபடி எல்லைக்குட்பட்ட தந்தைகள் கொடுக்கறதெல்லாம் எல்லைக்குட்பட்ட சந்தோஷம் இல்லையா? அப்பா சொத்தை ஒரு வருஷத்துலேயே கரைச்சவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம எல்லையற்ற தந்தையுடைய சொத்து 2500 வருஷத்துக்கு வருது. ஆக்சுவலாக அதை கடந்தும் வருது. அந்த குணங்கள் இருக்கிற வரைக்கும் நம்மை சுற்றி சொத்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த தந்தை, எல்லையற்ற தந்தை
எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்கறதுக்கு இப்போ வந்திருக்கிறாருன்னு கூட யாருக்குமே தெரியல. அவர் குழந்தைகளே, எல்லோரிடமிருந்தும் உங்கள் புத்தியை துண்டித்து என் ஒருவரை மட்டும் நினைவு செய்யுங்கன்னு சொல்கிறாருன்னும் யாருக்கும் தெரியல. ஏன்னா அவர் மட்டும்தான் ஆஸ்தியை கொடுக்குறப்ப அவரை நினைத்தால் மட்டுமே ஆஸ்தி சேரும். நம்ம புது உலகத்தில் தேவதைகளாக இருக்கிறோம். எல்லையற்ற சந்தோஷம் அங்கே இருக்குது. அந்த சந்தோஷத்துக்கு முடிவே கிடையாது. ஒரு பாபாவை மட்டும் நினைக்கிறதோடைய பலன் என்ன? அவர் உருவாக்கிய சொர்க்கத்தில் நாம் இருப்போம். நாம் மட்டும்தான் இருப்போம், வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம அப்பா வளர்த்த நேரடி குழந்தைகள் மட்டுமே இருப்பாங்க. அப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அளவற்ற சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்துக்கு ஒரு முடிவே இருக்காது. புது வீட்டில் எப்போவுமே சந்தோஷம்தானே இருக்கும். பழைய வீட்டில் தான் துக்கம் அனுபவமாகும். அதனால தான் பாபா தன்னுடைய குழந்தைங்களுக்காகவே புது வீட்டை கட்டுறார். சூப்பர்ல. ஏன்னா அளவற்ற சந்தோஷத்தை கொடுக்குறாரு. அப்போ அளவற்ற சந்தோஷம் புது வீட்டில் தானே இருக்கும். அதனால்தான் நமக்காகவே புது வீட்டை கட்டுறார், சொர்க்கத்தை கட்டுறார். பழைய உலகத்தை இடிப்பதே புது உலகத்தை கட்டுறதுக்கு தான் அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருக்கட்டும். இல்லையா? வீட்டை இடித்து மீண்டும் எழுப்புவேன், 3 நாட்களில் எழுப்புவேன்ட்டு வரும்னு நினைக்கிறேன் பைபிளில். அப்படின்னா அவ்வளோ குறுகிய காலத்தில் நான் எழுப்பிடுவேன். ஸோ அந்த 3ன்றது இந்து மதத்தில் ரொம்ப முக்கியமான வார்த்தை இல்லையா? பட்டம் 3, நிறைய இதுக்கு 3 தான் வரும். இப்போ 3 நாட்களில் எழுப்புவேன் அப்படிங்கிறது இந்த சங்கமயுகத்தை குறிக்குது. பழைய உலகம்ன்ற வீட்டை இடித்து மீண்டும் புதிய வீட்டை பாபா எழுப்புகிறார். ஆனால் இப்போ ஸ்தூலமாக எங்கே இருக்கிறோம்? துக்கம் நிரம்பிய பழைய வீட்டில் இருக்கிறோம். அதுக்கு தான் பாபா சொல்கிறார், புது வீடு கட்டிட்டு இருக்கிறேன் இல்லையா, அதை நினைவு செய்யின்ட்டு நம்மளுடைய புத்தி யோகத்தை அந்த பக்கம் டைவர்ட் பண்ணி விடுறார். மற்றபடி ஒரு வீட்டை இடிச்சிட்டு வீடை கட்டுறது எல்லைக்குட்பட்ட விஷயம். இங்கே உலகத்தையே அழித்து இன்னொரு உலகத்தையே உருவாக்குறது எல்லையற்ற விஷயம். எல்லையற்ற தந்தை நமக்காகவே புத்தம்புது உலகத்தை உருவாக்குறார். எனக்காகவே உருவாக்குறாருன்னு நினைக்கணும். நமக்காகன்றதை விட ஒரு பாட்டு வரும் இல்லையா, உலகம் பிறந்தது எனக்காகன்னு எம்ஜிஆர் பாடுவார். அப்போ அதை கேட்கும்போதே அவ்வளோ சந்தோஷம். எனக்காகவே. ஆனால் உண்மையில் நமக்காகவே புது உலகத்தை உருவாக்குறார். இந்த பழைய உலகத்தில் நீங்கள் பார்க்குற எவ்வளோ விலை உயர்ந்த பொருளாக இருக்கட்டும், எவ்வளோ அழகானவர்களாக, திறமைசாலிகளாக, பலசாலிகளாக இருக்கட்டும், எல்லாருமே மண்ணோடு மண்ணாக ஆக போகிறாங்க. ஆனால் இப்போ தேவதைகளின் உலகம் உருவாகிட்டு இருக்குது. கிறிஸ்தவர்கள் அந்த ஃபரிஸ்தா உடலை கொண்டவர்களை ஏஞ்சல்னுவாங்க. ஸோ நிறைய யூடியூப்பில் பார்க்கலாம், ஏஞ்சல் வீடியோவில் பதிவாயிருக்குதுன்ட்டு. ஒட்டுமொத்த உலகமே ஏஞ்சல்களின் உலகம்னா எப்படி இருக்கும்? அதுவும் ஸ்தூல உடலோட. அந்த மாதிரி உலகத்தை கடவுள் உருவாக்கிட்டு இருக்கிறார். எங்கே? சங்கமயுகத்தில். அங்கே இருக்கிறோம் நாம். அப்படின்னா எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும். இந்த சங்கமயுகத்திலிருந்து நாம் கலியுகத்தையும் பார்க்க முடியும், சத்தியுகத்தையும் பார்க்க முடியும். ஏன்னா ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட யுகம் இது. ரெண்டுத்தையும் விலகி சாட்சியாளராக பார்க்குறீங்க. மனிதர்கள் கண்காட்சிக்கு வராங்க அப்படின்னா இந்த சங்கம யுகம் பற்றிய விழிப்புணர்வை கொடுங்க அவங்களுக்கு. இதுதான் ரொம்ப முக்கியமானது இல்லையா? ஒரு பக்கம் பார்த்தா கலியுகம், இன்னொரு பக்கம் பார்த்தா தங்கயுகம்
இல்லை, ஒரு பக்கம் இத்து பிடிச்ச துரு பிடிச்ச கலியுகம், இரும்பு யுகம். இன்னொரு பக்கம் அப்படியே தக 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 தகன்னு மின்ற தங்க யுகம். ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறோம். முகம் எங்கே இருக்குது? தங்க யுகத்தை நோக்கி இருக்குது. எந்த காரணத்தை கொண்டு உங்கள் முகத்தை இந்த பக்கம் திருப்பிடாதீங்க, கலியுகத்தின் பக்கம். அதுதான் எல்லைக்கு உட்பட்டதுலேருந்து எல்லைக்கு அப்பாற்பட்டதில் போகிறது. அதாவது கலியுகத்தின் விஷயத்தில், கலியுகத்தில் யாரை பார்த்தாலும் ஆத்மா தான். அது எவ்வளோ நெருங்கிய உறவாக இருக்கட்டும், ஆத்மா மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். பரமாத்மா கூட வச்சுக்கிட்டே பார்க்கணும், அது முக்கியம். ஏன்னா பரமாத்மா கூட இருக்கிறாருன்றது உங்களை ஆத்ம உணர்வுக்கு எடுத்துகிட்டு வரும். பாபா நமக்கு புத்தம்புது உலகத்தை உருவாக்குறார். அங்கே ரொம்ப கம்மியான மனிதர்கள் தான் இருக்க போகிறாங்க. மற்ற தர்மத்தை சார்ந்த யாருமே அங்கே வரவே மாட்டாங்க. பிரச்சனையே இல்லைல்ல. இங்கே நிறைய மதங்கள் வந்ததுனால தானே இப்படி அடிச்சிக்கிறாங்க. அரசியலே அதை வச்சு தானே நடக்குது. நீங்கள் மட்டும்தான் அங்கே போக போகிறீங்க. ஸோ அதற்குத்தான் நீங்கள் இப்போ முயற்சி பண்ணுறீங்க, சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு. அதுக்கு தான் என்னை கூப்பிட்டீங்க. நாங்கள் அழுக்காக இருக்கிறோம், எங்களை தூய்மையாக்குங்க, அந்த தூய்மையான உலகத்துக்கு, சுகம் நிரம்பிய உலகத்துக்கு எடுத்துகிட்டு போங்க, இங்கே துக்கம் தாங்க முடியலன்னு கூப்பிட்டீங்க. எங்களை சாந்தி தாமத்துக்கு அழைச்சிட்டு போங்கன்னு நீங்கள் கூப்பிடல. உலகமே சாந்தி தாமத்துக்கு, கடவுள் இருக்கிற இடத்துக்கு போகணுன்னு தான் வேண்டுறாங்க. ஆனால் நம்ம மட்டும்தான் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போங்கன்னு கூப்பிட்டோம். அந்த பரந்தாமம்தான் இனிமையான வீடு. அந்த இனிமையான வீட்டுக்கு நாம் போகணும். அதை முக்தி தாமம் அப்படின்னும் சொல்லலாம். அந்த முக்தி தாமத்துக்கு போகிறதுக்குத்தான் சன்னியாசிகள் கொடுக்குற ஞானம் எல்லாம். அவங்க ஒன்றும் சுகதாமத்திற்கான ஞானத்தை கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க துறவற மார்க்கத்தை சார்ந்தவர்கள், அதாவது சுகத்தை விரும்பாதவர்கள். எந்த தர்மம் எந்த நேரத்தில் வருது அப்படிங்கிறதெல்லாம் பாபா நமக்கு சொல்லிட்டார். மனித சிருஷ்டி மரத்தில் முதல்ல நம்ம அஸ்திவாரம் தான். அஸ்திவாரமே யார்? தேவதா தர்மம் தான். வேறே யார்? சங்கமயுக பிராமணர்கள் தான். வேறு இல்லாமல் மரம் வருமா? ஸோ அந்த போதை இருக்கணும் உங்களுக்கு. இந்த சிருஷ்டி மரத்தின் விதையாக இருப்பவர் விருக்ஷபதி சிவத்தந்தை. ஸோ விருக்ஷபதியாகிய நான் உயரமான இடத்துல, பரந்தாமத்திலையும் உயரமான இடத்துல இருக்கிறேன். எப்போ ஒரு மரம் முற்றிலும் இத்துப்போன நிலையை அடையுதோ, இந்த மனித சிருஷ்டி மரம் எப்போ இத்துப்போன நிலையை அடையுதோ, அப்போ நான் தேவதா தர்மத்தை மீண்டும் ஸ்தாபனை செய்ய, தேவதா தர்மத்தின் மரக்கன்றை மீண்டும் நடுவதற்காக வருகிறேன். இதற்கான உதாரணம் ஆலமரத்தை சொல்லலாம். அது மட்டும்தான் அஸ்திவாரம் இல்லாமல் விழுதுகளின் ஆதாரத்தில் இருக்கும். அதே மாதிரி தான் அஸ்திவாரமாகிய தேவதா தர்மம் இல்லாமலே மற்ற தர்மங்கள் தான் இப்போ இருக்குது இந்த எல்லையற்ற மனித சிருஷ்டி மரத்தில். நாம் நிராகார உலகத்தில் வசிப்பவர்கள், நாமன்றது ஆத்மாக்கள். அங்கிருந்து கீழே இந்த பூமிக்கு நம்முடைய பாகத்தை நடித்தோம். அதிலும் ஆல்ரவுண்டு பார்ட்டை நடித்தது குழந்தைகளாகிய நீங்கள் தான். அதனால் அதிகபட்சமாக 84 பிறவிகள் இருக்குது. அந்த 84 பிறவிகளிலும் பேரு மாறும், ஊரு மாறும், உருவம் மாறும், காலம் மாறும், இடம் மாறும், எல்லாமே மாறும். 84 பிறவிகள் எடுக்கிறவங்க தானே உலகம் ஃபுல்லாக சுற்ற முடியும், எல்லாமுமாக பிறந்திருக்க முடியும். குறைஞ்சபட்சம் ஒரு பிறவியும் இருக்குது. அவன் என்னத்தை அனுபவிச்சிட முடியும்? எங்கே பிறந்தனோ அவ்வளோதான், அங்கே மட்டும்தான் இருப்பான். அதனால தானோ என்னவோ தெரியல, இப்போ பணக்காரங்களாம் ஆகணும், சுவிட்சர்லாண்டு போகிறேன், இந்த போகிறேன், அங்கே போகிறேன். ஏன்னா அவங்க எதையுமே பார்க்கல பாருங்கள்.
ஆனால் பாபா குழந்தைங்க நாம் சொர்க்கத்தையே பார்த்துட்டு வந்ததுனால நமக்கு எங்கேயுமே போகிறது பிடிக்கிறது கிடையாது. நகையை அணிஞ்சிக்கணும், புதுசு புதுசாக ட்ரெஸ்ஸு போட்டுக்கணும், இதுக்கும் நமக்கு ஆசை வர்றது கிடையாது. ஏன்னா நாம் பார்க்காத நகையும் கிடையாது, நாம் பார்க்காத ஊரும் கிடையாது. அதுவும் அந்த ஊரும் சொர்க்கமாக இருக்கும்போதே பார்த்தோம். இப்போ நீ எங்கே போனாலும் நரகம் தானே. மனிதர்கள் 84 லட்சம் பிறவிகள் எடுக்கிறாங்கன்னு தப்பாக புரிஞ்சிக்கிறாங்க. ஸோ யார் இத்தனை லட்சம் பிறவிகள் எடுக்க முடியும்? அது கூட அவங்களுக்கு புரியல. இருக்கிறதுலே 5000 வருஷம்தான். 5000 வருஷத்தில் 84 லட்சம் பிறவி எப்படி எடுக்க முடியும் மனிதர்கள்? மாதம் மாதம் பிறந்து இறப்பாங்களா என்ன? அப்போ கூட 84 லட்சம் வருமானது டவுட்டு தான். பாபா குழந்தைங்களுக்கு சொல்கிறார், நீங்கள் 84 பிறவிகள் எடுக்கிறீங்க, முழுசாக 84. ஏன்னா அதிகபட்சம் 84 பிறவி தானே. அப்போ என்ன அர்த்தம்? முதல்ல என்னை விட்டு போனது நீங்கள் தான் குழந்தைகளே. எப்படி சொல்கிறார்? அப்பாவை விட்டு முதல்ல பிரிஞ்சது நாம தான். ஆரம்பத்தில் தங்க யுக தேவதைகள் இருந்தாங்க. தேவதை ஆத்மாக்கள் இங்கே தேவதை பாகத்தை நடிக்கும் பொழுது மற்ற தர்மத்து ஆத்மாக்கள் எங்கே போனாங்க? அதுவும் நமக்கு தான் தெரியும். மற்றவர்கள் எல்லாம் சாந்தி தாமத்துக்கு போயிட்டாங்கன்ட்டு. இப்போ சாந்தி தாமன்றது தனி. மற்றபடி உலகம் அப்படின்னா அது இதுதான். இங்கே தான் பாகங்கள் நடிக்கப்படுது. சாந்தி தாமத்தில் எந்த நடிப்பும் கிடையாது. புது உலகத்தில் சுகத்தின் பாகத்தை நாம் நடிக்கிறோம், பழைய உலகத்தில் துக்கத்தின் பாகத்தை நடிக்கிறோம். ஸோ இது சுக துக்கத்தின் விளையாட்டுன்னு சொல்லலாம். சுகத்தின் பாகத்தை நடிக்கிறது எங்கே? ராமராஜ்யத்தில். எப்படி இந்த காலச்சக்கரம் சுற்றுதுன்னு உலகத்தில் யாருக்கும் தெரியாது. இல்லை, இவ்வளோ துக்கம் நடக்குதே, இதை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. தேர் வரும்பொழுது அந்த தேரை நிறுத்துறதுக்காக என்னென்னமோ வைப்பாங்க. ஏன்னா தேரை நிறுத்துறது அவ்வளோ ஈஸி கிடையாது இல்லையா, அவ்வளோ வெயிட்டில் வருது. அந்த மாதிரி இந்த காலச்சக்கரத்தை நிறுத்துறதுக்கான முயற்சி பண்ணுறாங்க, கலியுகமே இருக்கட்டும்ன்ட்டு. ஆனால் உலக அழிவை யாரும் தடுக்க முடியாது, சொர்க்கம் வருவதை யாரும் தடுக்க முடியாது. இதுக்கப்புறம் சொர்க்கம்தான் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சால் யாரும் இப்போ துக்கப்படவே மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுறது? இந்த உலகத்துடைய முதலிடை கடை பற்றியும் யாருக்கும் தெரியல, இந்த உலகத்தை படைத்த சிருஷ்டிகர்த்தா தந்தையை பற்றியும் யாருக்கும் தெரியல. அந்த ஒரு தந்தையைத்தான் ஞான கடல்னு சொல்கிறோம். படைப்பவரை பற்றிய ஞானமோ படைப்பின் முதலிடை கடை பற்றிய ஞானமோ எந்த வேத சாஸ்திரத்திலும் கிடையாது. இப்போ தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிறகு இது மறைஞ்சிடும். தங்க யுகத்தில் இந்த ஞானம் யாருக்கிட்டேயும் ஞாபகமே இருக்காது. ஸோ பாபா இப்போ கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த சகஜ ராஜயோகம்தான் இன்னைய வரைக்கும் மகிமை செய்யப்படுது. இதுதான் இருக்கிறதுலே மிக பழமையான யோகம். இந்த ராஜயோகம் கீதையில் கூட குறிப்பிடப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட ராஜயோகத்தை பாபா கற்றுக் கொடுத்து சொர்க்க ராஜ்யத்தை ஆஸ்தியாக கொடுக்கிறார். யார் கொடுக்கிறார்? படைப்பவர் கொடுக்கிறார். படைப்புக்கிட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்காது இல்லை. போய் தேவதைகளை வணங்கினா கிடைச்சிடுமா? ஏன்னா தேவதைகள் சொர்க்கத்தில் வாழ்பவர்கள், கடவுளால் தேவதையாக படைக்கப்பட்டவர்கள்.
ஸோ அப்பா கிட்ட இருந்து தான் ஆஸ்தி கிடைக்கிது. மற்றபடி ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய குழந்தையை பொறுத்த வரைக்கும் அவன் படைப்பவன் தான், எல்லைக்குட்பட்ட பிரம்மான்னு சொல்லலாம். இவரோ எல்லையற்ற பிரம்மா. இவர் மூலமாக சிவத்தந்தை சொர்க்கத்தையே படைக்கிறார். அந்த சிவத்தந்தையை நிராகார ஆத்மாக்களின் தந்தைன்னு சொல்கிறோம். மற்றபடி லௌகீக தந்தை ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தனித்தனியாக இருக்கிறாங்களே, அவங்க உலகியல் தந்தை. மற்றபடி இந்த பிரம்மாவோ பிரஜாபிதா, மனித சிருஷ்டியின் தந்தை. உண்மையிலே பிரஜாபிதா எங்கே இருப்பார், எப்போ இருப்பார்? தங்க யுகத்திலையா? கிடையாது. மிகவும் மங்களகரமான சங்கமயுகத்தில் தான் அவர் இருக்கணும். ஏன்னா அங்கே தான் படைப்பு காரியம் நடக்குது. மனிதர்களுக்கு தங்க யுகம் எப்போ இருந்ததுன்னே தெரியாது. தங்க யுகமாகட்டும் கலியுகமாகட்டும் எல்லாம் லட்சக்கணக்கான வருடம்னு சொல்லிடுறாங்க. பாபா தான் புரிய வைக்கிறார். ஒரு யுகத்துக்கே 1250 வருடம்தான் ஆகுது. ஏன்னா 84 பிறவிகள் அப்படின்னா எத்தனை வருடம்னு ஒரு கணக்கு இருக்கணும் தானே. அதே மாதிரி இந்த நாம் சத்தியுகத்தின் ஆரம்பத்திலிருந்து கலியுகத்தின் இறுதி வரை இறங்கி வருமே அந்த ஏணியில், அந்த ஏணியுடைய கணக்கும் சொல்லப்படுது. முதலாக இந்த மனித சிருஷ்டி மரத்தின் அஸ்திவாரமாக தேவதைகள் இருந்தாங்க 2500 வருஷத்துக்கு. அதற்கு பிறகுதான் இஸ்லாமிய தர்மம், புத்த தர்மம் எல்லாம் வருது. இந்த மனித சிருஷ்டி மரத்தின் ரகசியத்தை பாபா புரிய வைக்கிறார். ஒரு தந்தையை தவிர வேற யாராலையும் இதை புரிய வைக்க முடியாது. மனிதர்கள் உங்ககிட்ட கேட்குறாங்க, எப்படி இந்த படங்கள் எல்லாம் உருவாக்குறீங்க, யார் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தது? ஏன்னா எந்த வேதத்துலையும் இது இல்லையே, அதனால் கேட்குறாங்க. இவ்வளோ ஈஸியாக புரிய வைக்கிறீங்களே, அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். தியானத்தில் பாபா கடவுள் எங்களுக்கு இதையெல்லாம் காட்சியாக காட்டினார். ஸோ அதை நாங்கள் இப்போ உருவாக்கி இருக்கிறோம். பாபா பிறகு இந்த பிரம்மாவின் உடலில் பிரவேசித்து நாங்கள் வரைந்த அந்த படத்தில் என்னென்ன கரெக்ஷன் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறார். இதை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்ட்டு அவரே கரெக்ட் பண்ணுறார். ஸ்ரீகிருஷ்ணரை ஷாம் சுந்தர்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா சொர்க்கத்தில் அவர் இருக்கும் பொழுது சொர்க்கத்தின் எஜமானராக அழகானவராக இருந்ததுனால அவர் சுந்தர். பிறகு கலியுகத்தின் இறுதியில் ஒரு கிராமத்தில் சிறுவனாய் பிறக்கும் பொழுது அவர் அசிங்கமாக இருந்ததுனால அவர் பேர் ஷாம். இரண்டுமாக அதே ஆத்மா தான் பிறவி எடுக்குது. அதனால தான் அவரை ஷாம் சுந்தர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ முதலாக இந்த பூமிக்கு வரக்கூடிய ஆத்மா அந்த ஸ்ரீகிருஷ்ணர் தான். உங்களையும் சொல்லலாம், ஏன்னா தேவதைகள் தான் முதல்ல வராங்க. லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறது யாருன்னு கூட யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவங்க பாரதம்ன்ற பேரை கூட மறந்துட்டு ஹிந்துஸ்தானில் வசிக்கும் இந்துக்கள் நாங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நான் பாரதத்தில் மட்டுமே வருகிறேன். எப்படி சொல்கிறார் பாருங்க, பாரதத்தில் மட்டுமே வருகிறேன். இப்போ மீண்டும் பாரதம்னு பேர் வைக்கிறாங்க பாரதத்துக்கு, இல்லையா? பாரதத்தின் தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது, இப்போ அது மறைஞ்சிடுச்சு.
நான் அதை மீண்டும் ஸ்தாபனை செய்வதற்காக வந்திருக்கிறேன். முதல்ல இந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம்தான் இருக்கும். இந்த மரம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. புத்தம்புது இலைகள், பிரிவுகள், உபப்பிரிவுகள், இது எல்லாமே இப்போ முடிவுக்கு வந்துடுச்சு. இல்லை, மரத்துடைய முழு வளர்ச்சிக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த கிளைகள், இலைகள் எல்லாமே அழகுக்கு அழகு சேர்க்குது. பிறகு இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த மனித சிருஷ்டி மரமும் அழுகிய நிலையை அடையும் பொழுது நான் மீண்டும் வருகிறேன். அதைத்தான் கீதையில் எப்போ அதர்மம் தலைவிரித்து ஆடுகிறதோ அப்பொழுது நான் வருகிறேன்னு கிருஷ்ணர் சொன்னதாக சொல்லப்பட்டிருக்குது. மனிதர்கள், அதாவது ஆத்மாக்களுக்கு தங்களை பற்றியும் தெரியாது, தங்களுடைய தந்தையை பற்றியும் தெரியாது. அதனால் உங்களையும் நிந்தனை பண்ணிக்கிறீங்க, உங்கள் அப்பாவையும் நிந்தனை பண்ணிக்கிறீங்க, தேவதைகளையும் நிந்தனை பண்ணுறீங்க. தமோ பிரதானமாக புத்தியற்றவர்களாக நீங்கள் மாறும்பொழுது தான் நான் வருகிறேன், உங்களுக்கு புத்தியை கொடுக்கிறேன். இந்த அழுக்கான உலகத்தில் வந்து மனிதர்களுக்கு உயிர் தானம் கொடுக்குறீங்க. ஆத்மா அழியாது, பட் ஆத்மாவுக்கு மரணமற்ற பெருவாழ்வை தானமாக கொடுக்குறீங்க. அதான் ஜீவன் முக்தி வாழ்க்கை. மனிதர்களை தேவதையாக்குறீங்க. எல்லா விதமான துக்கத்திலிருந்தும் அரை கல்பத்துக்கு விடுவிக்கிறீங்க. அதனால்தான் வந்தே மாதரம் அப்படின்னு பாடப்படுது. ஸோ வந்தே மாதரம்னு பாராட்டப்படுகின்ற அந்த தாய்மார்கள் யார்? அவங்க தான் ஒட்டுமொத்த உலகத்தையும் சொர்க்கமாக ஆக்கியவர்கள். அப்படின்னா இங்கே ஆண்களே கிடையாதுன்னா இருக்கிறாங்க, இருந்தாலும் பெரும்பான்மையானவர்கள் தாய்மார்களாக இருக்கிறாங்க. அதனால தான் பாபா தாய்மார்களுடைய மகிமை பாடுறாருன்றதை ஆண்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ பாபா சொல்கிற தாய்மார்கள்லாம் ஆண்களும் வந்துடுவாங்க. பெரும்பான்மையாக இருக்கனால அவங்கள வச்சு சொல்கிறார், அவ்வளோதான். பாபா நம்மை அவ்வளவு மகிமைக்குரியவராக மாத்திர. அப்படிப்பட்ட பாப்தாதாவிற்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். எல்லையற்ற சந்தோஷம் நிரம்பிய அந்த சுகதாமத்திற்கு போகணும் அப்படின்னா அந்த சொர்க்கத்தின் வாசலாகிய சங்கமயுகத்தில் நிற்கணும். அந்த வாசலை பார்த்து, அதாவது சொர்க்கத்தை பார்த்து. கலியுகத்தை பார்க்கக்கூடாது. முற்றிலும் விடுபட்ட சாட்சியாளர்களாக இருக்கணும். எதை பார்த்தாலும் உங்களுடைய புத்தி யோகம் புது உலகத்தில் தான் இருக்கணும். இங்கே உங்கள் குழந்தைய பார்த்தீங்கன்னா சொர்க்கத்தில் என் குழந்தை எப்படி இருப்பான், இங்கே உங்கள் மனைவியை பார்த்தா சொர்க்கத்தில் என் மனைவி எப்படி இருப்பான். சொர்க்கம் தான் உங்களுக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கணும். இங்கே இருக்கக்கூடிய எதை பார்த்தாலும், யாரை பார்த்தாலும் ஆத்மான்னு பாருங்கள். ஏன்னா சொர்க்கத்தில் எல்லோரையும் ஆத்மாவை தானே பார்ப்போம். நாம் இப்போ வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிறது சதா மனதில் ஓடிக்கிட்டே இருக்கணும். எல்லோருக்கும் உயிர் தானம் கொடுங்க, மனிதர்களை தேவதைகளாக்கும் சேவை செய்யுங்க. அதுதான் முக்கியமான விஷயம். இந்த எல்லையற்ற தந்தை கிட்ட படித்து மற்றவருக்கும் இந்த ஞானத்தை கொடுங்க. இந்த ஞானத்தை தாரணை பண்ணி மற்றவர்களையும் தெய்வீக குணத்தை தாரணை பண்ண வைங்க. பவர்ஃபுல்லான வரதானம். இந்த உயர்ந்த நேரம் இல்லையா இந்த சங்கமயுகம், இதில் நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் உயர்ந்த காரியங்கள். எப்படி உயர்ந்த காரியங்கள் செஞ்சால் தான் நீங்கள் சங்கமயுகத்தில் இருக்கிறீங்கன்னே அர்த்தம்.
ஸோ அந்த உயர்ந்த காரியங்கள் செய்து கொண்டே நிரந்தரமாக ஆஹா ஆஹான்ற பாடலை பாடக்கூடிய பாக்கியசாலி ஆத்மா ஆகுங்கள். ஏன்னா இது துக்கம் நிரம்பிய உலகம்தான், ஆனால் அதிலிருந்து உங்களை தனியாக எடுத்துகிட்டு வந்துட்டார். அங்கே ஃபுல்லாக அழுகுறல், கதறல், அலறல் இதான் கேட்குது. ஆனால் இங்கே ஃபுல்லாக ஆனந்தம், ஆஹா ஆஹா ஆஹா. ஆனால் இதுவே ஒரு சூக்ஷ்ம லோகம்தான். ஏன்னா தனியாக பிராமணர்களுக்குன்னு தனி உலகம் இல்லை இல்லை. அவங்கவுங்க ஒவ்வொரு அஞ்ஞானிகள் கிட்ட மாட்டிக்கிட்டு அஞ்ஞானிகள் மத்தியில் தான் இருக்கிறோம். ஆனாலும் புத்தினால் வேறு உலகத்தில் இருக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த சூக்ஷ்ம லோகத்தில், இந்த உயர்ந்த நேரத்தில், சங்கம யுகத்தில் நிரந்தரமாக நீங்கள் பாட வேண்டிய பாடல் என்ன தெரியுமா? ஆஹா ஆஹான்னு மனம் பாடிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு உயர்ந்த காரியத்தையும் செய்யும் பொழுது. ஸோ உயர்ந்த காரியம் பாபா நினைவில் இருக்கிறது, பாபாவை பற்றி அறிமுகத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறது. இது இல்லாமல் நீங்கள் சாதாரண காரியம், துணி துவைக்கிறது, சாப்பிட்றது, வீட்டை க்ளீன் பண்ணுறது, குளிக்கிறது, இதெல்லாம் பண்ணும்பொழுது கூட பாபா நினைவில் இருக்கும்போது அதுவும் உயர்ந்த காரியமாகிடுது. அதனால் ஒவ்வொரு வினாடியும் ஆஹா எனது உயர்ந்த காரியமே, ஆஹா உயர்ந்த காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்த அன்பான அப்பாவே ஆஹா அப்படின்னு நிரந்தரமாக இந்த ஆஹா ஆஹான்ற பாடல் மட்டும்தான் கேட்கணும் உங்களுடைய இதயத்தில். அந்த மாதிரி இதயத்தில் தான் பாபா வந்து உட்காருவார். அழுதுட்டு புலம்பிட்டு இருக்கக்கூடிய இதயத்தில் உட்கார மாட்டார். அதனால் பாபா சொல்கிறாரு, துக்கம் நிரம்பிய காட்சி உங்கள் கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருந்தால் கூட தவறுதலாக கூட உங்கள் வாயிலிருந்து ஐயோ அப்படின்னு விரக்தியான வார்த்தை வரக்கூடாது. ஏன்னா அதுவே பாபாவுக்கு நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய நிந்தனை. அதுவே உங்களுடைய ஆன்மீக வருமானத்தை ஒரு வினாடியில் அழிச்சிட்டு போயிடும். அழுபவர்கள் இழந்தார்கள்னு பாபா சொல்கிறார். அதனால் எது நடந்தாலும் ஆஹா ட்ராமா ஆஹா, எது நடந்தாலும் ஆஹா பாபா ஆஹா. ஏன்னா உங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாத, கனவுல கூட கிடைக்காத ஒரு அதிர்ஷ்டம் வீட்டில் உட்கார்ந்த இடத்துல உங்களுக்கு கிடச்சிடுச்சு. சாதாரண அதிர்ஷ்டமாக இந்த உலகத்துக்கு மகாராணி, நம்ம அந்த ஃபேரி டேல்ஸ்லலாம் பார்ப்போம், வீட்டில் அப்படியே ஒரு அடிமையாக ஒரு பொண்ணு இருப்பா, ஒரு ராஜா தன்னுடைய மகனுக்கு பொண்ணு பார்ப்பாங்க, எல்லாரையும் வர சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த பொண்ணு ஏதோ ஆசையில் போவா, கட்சியில் பார்த்தா அந்த பொண்ணு செருப்பை விட்டுட்டு வந்துடும். அந்த செருப்பை வச்சு கண்டுபிடிச்சி அந்த பொண்ணு இளவரசி ஆக்கிடுவாங்க. கேட்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் இங்கே நிஜத்தில் நடந்துட்டு இருக்குது. அனைத்தையும் இழந்துட்டு இருக்கிற நமக்கு 5000 வருடத்துக்கு தேவையான அத்தனையும் நிரப்பி மகாராஜாவாக மகாராணியாக ஆக்குறார் வீட்டில் உட்காந்துக்கிட்டே. எவ்வளோ பெரிய போதை இருக்கணும். இந்த போதையை நினச்சி பாருங்க. இங்கே இழக்கிறதோ கஷ்டப்படுறதோ உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாதுன்றார். செம்ம பவர்ஃபுல்லான வரதானம் இது. ஸ்லோகன்: உங்களுடைய மனமும் புத்தியும் எப்படி இருக்கணும்னா, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆடாத அசையாத நிலையில் இருக்கிற அளவுக்கு சக்திசாலியாக இருக்கணுன்றார். ஆடாத அசையாத அங்கதன் சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி உங்கள் மனம் புத்தி முழுக்க முழுக்க உங்கள் கண்ட்ரோல். என்ன ஆனாலும் இது ஒன்றும் புதுசு இல்லையே, ஏன்னா 5000 வருஷம் முன்னாடி பார்த்தது தான் பார்க்குறோம். எங்களுக்கு தெரியாத இது, நாங்களாம் பல தடவை பார்த்துட்டோம் இல்லையா. திடீர்னு யாராவது இறந்துட்டாங்களா, அதான் எனக்கு தெரியுமே. பாபா ஏற்கனவே சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? நீ சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறார், இங்கே இருக்கிறதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை, எல்லாரும் அழிய தான் போகிறாங்க. ஆனால் அந்த நேரம் நீ அழுதா இழந்துடுவ, பதர்னா இழந்துடுவ, ஐயோன்னு சொன்னாலே இழந்துடுவ. ஆஹா ஆஹான்னு அந்த பாக்கியத்தை நினைக்க நினைக்க ஆத்மா பலமாகும், மனம் புத்தி பலமாகும். அந்த போதையிலே மூழ்க மூழ்க உங்களை சுற்றி எது நடந்தாலும், எவ்வளோ குழப்பம் நடந்தாலும் உங்களுடைய சந்தோஷம் குறையவே குறையாது. ஏன்னா
வரலட்சுமி சிஸ்டரோட சேர்ந்து நம்ம பண்ணுற அவ்யக்த முறையில் சொல்லியிருப்பாங்க, ஒரு புயலுக்கு நடுவுலையும் வைரம் இருக்குதுன்றார். அந்த புயல் வரும்போது உங்கள் மனம் ஜஸ்ட் கொஞ்சம் கூட பதறாமல் அமைதியாக ஆத்ம தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். அமைதியான இடத்துல தானே தீபம் எரியும், புயலில் எரியாதில்லை. ஆனால் உங்களுடைய கவனம் உள்நோக்கு முகத்தில் இருந்து அந்த ஆத்ம உணர்வில் இருந்துட்டாலே ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷத்தை கொடுத்துட்டு போகுது. கொடுக்கறதுக்கு தான் ஒரு வேல்யூபிளான பொருள்னால் அதை சுற்றி எத்தனை பேக்கிங் இருக்கும், அந்த மாதிரி பேக்கிங் தான் பிரச்சனை இல்லையா? ஒரு விலை மதிப்பற்ற பொருளை சுற்றி ஒரு என்னென்னமோ அந்த கரண்ட் பெரிய டைமண்ட்லாம் வந்து அதை சுற்றி கரண்ட் ஷாக் வச்சுருப்பாங்க, காவலாளிகள் வச்சுருப்பாங்க, பாம்பு வச்சுருப்பாங்க, முதலை வச்சுருப்பாங்க. ஸோ இது 5000 வருஷத்துக்கான சொத்தாச்சு, அப்படியே எடுத்துக்க ராஜான்னு கொடுத்துடுவாரா? ஸோ அதை புரிஞ்சிக்கணும். ஒரு பிரச்சனையும் நீங்கள் அமைதியாக இருந்தால் அது பொக்கிஷம். இதை மட்டும் தயவு செய்து மறக்காதீங்க. கண்டிப்பாக இது கேட்டவுடனே உங்களுக்கு டெஸ்ட் பேப்பர் வரும். அந்த நேரம் இது உங்களுக்கு ஞாபகம் வந்தால் நீங்கள் பாஸ். இது சதா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.